சிறுநீரகத்துடைய செயல்பாடு கூட்டி அப்படின்னு சொல்லுவோம், மூத்திரலம் அப்படின்னு சொல்லுவோம். உடம்பில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் வெளியில் அனுப்பக்கூடிய, சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும் போது ஏற்படுகின்ற சிரமங்களை மாற்றக்கூடிய ஒரு சிறந்த அருமருந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா கொத்துமல்லி இலைகள் தான். ஒரு கைப்பிடி கொத்துமல்லி இலைகளை எடுத்து ஒரு டம்ளர் வெந்நீரில் போட்டு மைய அரைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கொத்துமல்லியுடைய இலைச்சாறை நம்ம குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுகின்ற ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, சிறுநீரகம் புத்துணர்வு அடைகின்ற ஒரு நிகழ்வை கூட நாம் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் ஆஸ்துமா நோய் இருக்குது, யாருக்கெல்லாம் அதீதமான சைனசைட்டிஸ் நோய் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த கொத்துமல்லி சாறோ அல்லது கொத்துமல்லி துவையலோ உணவோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த நோயுடைய தீவிரத்தன்மை குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கு ஆஸ்துமா நோய் குணப்படுத்த முடியாத நோய், சைனசைட்டிஸ் குணப்படுத்த முடியாத நோயின்னு விதவிதமாக அந்த மருந்துகளை, விதவிதமான புகை மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் தான் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் என்ன மருந்துகள் எடுத்தாலும் நோயுடைய தீவிரம் குறையவில்லைன்ற வருத்தத்தில் இருப்பவர்கள் நம்ம யார் இருந்தாலுமே நோயுடைய தீவிரத்தை உணவை கொண்டு படிப்படியாக குறைக்கக்கூடிய முயற்சிகளில் இந்த கொத்துமல்லிச்சாறு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். வெயிட் லாஸ், இன்றைக்கி யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்துமல்லி நல்லா எடுங்க, அரைத்த பேஸ்ட் எடுங்க, வெந்நீரில் கலந்துருங்க. காலை உணவுக்கு முன்பு, மதிய உணவுக்கு முன்பு, இரவு உணவுக்கு முன்பு 3 வேளை சாப்பிடுங்க. வாய் துர்நாற்றம் சார்ந்த சிரமத்தில் இருப்பவர்கள் கொத்துமல்லி சாறை சாப்பிடுங்க. பெரிய அளவில் வாய் துர்நாற்றம், வியர்வை துர்நாற்றங்கள் மாறிப்போவதை பார்க்க முடியும். மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு, பார்க்கும்போது பொலிவான மகிழ்ச்சியான ஒரு மனநிலை ஏற்படுவதற்கு, மூளையுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு கூட கொத்துமல்லி மிகச்சிறந்த அளவில் நமக்கு உதவி செய்வதை நாம் பார்க்க முடியும்.